இந்த வீடியோவில் எப்படி நம்ம பயாலஜி சப்ஜெக்டில் சென்டம் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் பயாலஜியில் 2 பார்ட்டாக பிரியும், பயோபாட்னி அண்ட் பயோஜாலஜி. ரெண்டுத்துலேயுமே நம்ம என்ன பண்ணோம்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் நம்மளால் சென்டம் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பிகினர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு வரேன், இல்லை எனக்கு எப்படி ஆரம்பிக்கணுன்னே தெரியல அப்படின்றவங்களுக்கு தான் இது. ஃபர்ஸ்ட் ரீடிங். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா ரீடிங்கு. அதில் எப்படி நம்ம போர்ஷனை கவர் பண்ணோம் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஃபுல் சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் டார்கெட்டு. இது எல்லாம் முடித்ததுக்கப்புறம் தரவானதுக்கப்புறம் இன்டீரியர் கொஷினுக்குள்ளே போகணும். ஏன்னா இன்டீரியர் கொஷினும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மேபி ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். இன்டீரியர்லேருந்து கம்பல்சரி கேட்கலாம், 3 மார்க் கம்பல்சரியும் கேட்கலாம், 5 மார்க்கும் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம், இன்டீரியர்லேருந்து கூட கேட்கலாம். ஸோ அதனால் நம்ம இன்டீரியர் கொஷின்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் நம்மளால் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரீடிங். ரீடிங்கு அதுலேயும் பார்த்திங்கன்னா முதல்ல கவர் பண்ணக்கூடியது புக் பேக், நெக்ஸ்ட்டு இன்டீரியரு. இது முடிச்சதுக்கப்புறம் ரிவிஷன். என்ன தான் நம்ம படித்தாலும் நம்ம நிறைய ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு கான்ஃபிடெண்ட்டாக நம்ம போய் அடுத்த நாள் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ இந்த ரிவிஷன்ஸ்லேயே நிறைய ரிவிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு செவரல் டைம்ஸ் ரிவிஷன் பண்ணுறது. நிறைய தடவை ரிவிஷன் பண்ணால் தான் கான்ஃபிடெண்ட்டாக போய் எழுத முடியும். செகண்ட் ப்ராப்பர் ரிவிஷன். ப்ராப்பர் ரிவிஷன் நான் எதை சொல்ல வரேன்னா, இப்போ எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ நாள் அலாட் பண்ணியிருப்பாங்க தெரியாது ரிவிஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் இல்லை மினிமம் என்ன பண்ணணுன்னா 2 டேஸ்க்குள்ளே ஒரு புக்கை முடிக்கிற மாதிரி, பயோபாட்னி முடிக்கிற மாதிரி, நெக்ஸ்ட்டு 2 டேஸில் பயோஜாலஜி முடிக்கிற மாதிரி, 2 டேஸில் அந்த ஒரு புக்கு ஃபுல்லாக முடிக்கிற அளவுக்கு தரோவாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ரிவிஷன் பண்ணி வச்சுருக்கணும். தேர்டு பார்த்திங்கன்னா இந்த ரிவிஷன் பேஸெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் எடுக்கணும். ரெஃபரன்ஸ் எப்படியெல்லாம் எடுக்கலான்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸை நல்லா ரெஃபர் பண்ணி அந்த கொஷின்ஸை தரோவாக படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இப்போது ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எல்லாம் வைப்பாங்க, ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ஸை மட்டும் படிக்காமல் நிறைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு எந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அந்த கொஷின்ஸ் எல்லாமே படிக்கணும் சாய்ஸ் இல்லாமல். பிகாஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்மளுக்கு தானே ஈஸியாக இருக்கும் அட்டென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபோர்த் என்ன பண்ணணும்னா கான்சன்ட்ரேஷன். எதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு டயக்ராம்லேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. மெயினாக பயோபாட்னியில் டயக்ராம் கண்டிப்பாக கேட்டே ஆவாங்க. அதுவும் ஃபஸ்ட் லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் இருக்க எல்லா டயக்ராமும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பார்த்து வச்சுக்கணும். செகண்ட் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் சிம்பிள் கொஷின். நம்ம தப்பு பண்ணுறதே அதுதான். இப்போ ஒரு டைட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேர்ட் தான், அதுதான் அதுக்கு ஆன்சரே. நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த வேர்டை மென்ஷன் பண்ணாமல் சுற்றி வளைச்சி எழுதிடுவோம். அதுக்கு மார்க் போட மாட்டாங்க. ஒரு வேர்ட் தான், சிம்பிள் கொஷின் தான், நல்லா தரோவாக படிங்க. 2 லைனில் இருக்கலாம், இல்லை 1 லைனில் இருக்கலாம், இல்லை ஒரு வேர்டாக இருக்கலாம் அந்த ஆன்சரு. ஸோ அந்த கொஷினை நல்லா தரோவாக படிக்கணும். நெக்ஸ்ட்டு 5th விஷயம் என்னென்னா மிஸ்டேக்ஸ். லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸு. நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம குறைச்சிக்கணும். எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணுறோமோ அதெல்லாம் பார்த்து ரெஃபர் பண்ணி நம்ம அதை குறைச்சிக்கணும். கடைசி இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ராக்டிஸ் பண்ணினே இருக்கணும். நான் சொன்னதில் நிறைய கொஷின் பேப்பர்ஸை ரெஃபர் பண்ணி இருக்கணும். அதே மாதிரி மெனி ஃபுல் போர்ஷன்ஸ், நிறைய ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுதிட்டே இருந்தாலும் நம்ம எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணோம், நம்ம இன்னும் எங்கெங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றதே தெரியும். இதெல்லாம் பண்ணால் தான் நம்மளால் பயாலஜியில் சென்டம் எடுக்க முடியும். உங்களுக்கு வேணும்னா இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு, இன்டீரியர் கொஷின்ஸு, இயர் கொஷின்ஸு, பேஜ் வைஸ் கேட்கக்கூடிய கொஷின்ஸு, எல்லா கொஷின்ஸும் நான் அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ண பார்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.